Hello everyone, welcome back to my channel. நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். திஸ் இஸ் இன்டிடியூ எனர்ஜி சைக்கிக் டாரகாட் ரீடர். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா உங்கள் பர்சனோட கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் கரண்ட் தாட்ஸ் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் see. Think about this person. Say this person name 3 times. Okay, a lot of cards. Bottom of the deck, King of Pentacles. Okay. Okay, let's see. This person could be definitely water element, fire, and earth element. Okay. And July, September, Feb, Jan, November, April, May, birth months, and August. This person name start with S, K, D, M, G, U, N, V, L or 90s plus 2K couples. ஒரு person வந்து 90s kid and another person 2K born, late 2K born. And then 80s plus 90s. Wallpaper பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் அவங்களோட பிக்சர்ஸை வால்பேப்பராக வச்சுருந்துருக்கலாம், அவங்க அவங்களோட பிக்சர்ஸை வால்பேப்பராக வச்சுருக்கலாம். நீங்கள் 2 பேரும் எப்போ மீட் பண்ணாலுமே கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறது, கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, சம்திங் ஷேரிங் பார்க்க முடியுது. ஓகே, சும்மா நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம், அவங்களுக்கு இது பிடிக்கும், அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போவுமே அவங்கள மீட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எதாவது வாங்கிட்டு போவீங்க. அண்ட் அவங்களும் உங்களை மீட் பண்ண வரப்போலாம் அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அது பார்க்க முடியுது. டெடி பியர், கீ செயின், சம்திங். ஓகே, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஐ திங்க் யூ ஆர் அ ஃபுட்டி. ஓகே, அண்ட் 1 person chubby and 1 person slim. A very understanding person. ஆக்சுவலி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவ்வளோவா பேசணும், புரிய வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த பர்சன் உங்களை ரொம்பவே அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் சொல்லாமலே இந்த பர்சன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன், வெரி அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். யூ ஆர் அ சைல்டிஷ், தே லைக் யுவர் சைல்டிஷ்னஸ். ஓகே, நீங்கள் சைல்டிஷாக பண்ணுறது அது எல்லாமே இந்த பர்சனுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸ்டில் நவ் அவங்களோட மெமரிஸில் இது ஸ்டோர் ஆகிருக்கு. திஸ் பர்சன் ஏஜ் குட் பி 40+, 30+, 28, 27, 26, 34. 1 person looks like chubby, immature. This person younger than you. ஓகே, பட் இவங்க எல்டராக இருந்தாலுமே இவங்க ரொம்ப இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, ஏஜ் வைஸ் தான் இவங்க எல்டராக இருப்பாங்க, பட் அவங்களோட பிஹேவியர், அவங்க திங்கிங் எல்லாமே வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும், சைல்டிஷ்னஸ். யூ கைஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் க்ரஷ், யுவர் எக்ஸ். எனக்கு இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா ஒரு சடன் பிரேக்கப், சடன் செப்பரேஷன் வந்து பார்க்க முடியுது. அண்ட் நீங்கள் இந்த பர்சனை வந்து புஷ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அந்த புஷ்ஷிங் வந்து பார்க்க முடியுது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்க தான் பிடிக்கும், பட் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன், அது பார்க்க முடியுது. அண்ட் புஷ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, புஷ் பண்ணுறது. தேர் ஆர் சீக்ரெட்லி வாட்சிங் யூ. யூ ஆர் அ ரீடர், யூ ஆர் அ குட் ரீடர். திஸ் இஸ் யுவர் டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமினைன். அண்ட் தென் திஸ் பர்சன் க்ரைங் ஃபார் யூ. வை மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சன் தான் உங்களை வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க, பட் இவங்களால உங்களை விட்டு இருக்க முடியல, இந்த செப்பரேஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த ரிக்ரெட் பார்க்க முடியுது அவங்க சைடில் இருந்து. பிகாஸ் லைக் இந்த நோ கான்டாக்ட் ரீசன் இந்த பர்சன் தான். ஓகே, அண்ட் அவங்களே ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் தென் இவங்களால வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் ஏன் அப்படி பண்ணேன்,
அந்த மாதிரி இவங்க நினச்சிட்டே இருக்காங்க, ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் என்னோடய லவ்டு ஒன்னை ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் எஸ்பெஷலி நைட் டைமில் அந்த ஓவர் ஃபீலிங்ஸ் பார்க்க முடியுது இந்த பர்சன் சைட்லேருந்து. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க ஃபீலிங்ஸை. உங்களோட தாட்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நைட் டைமில் ரொம்ப அதிகமாக உங்கள் தாட்ஸ் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்களால சரியாக தூங்க முடியல, அண்ட் அவங்க ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, அண்ட் சம்திங் இந்த பர்சன் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க இந்த நோ கான்டாக்ட். they are physically attracted to you. you know what, உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஆப்சன்ஸ் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, அண்ட் இந்த பர்சன் வந்து உங்கள் கூட பேசாமல் உங்களை பார்க்காம இவங்களால ரொம்ப டேஸ் இருக்க முடியாது, ரைட்? ஸோ நீங்கள் லவ் பண்ணுற டைமில் கூட இந்த பர்சன் அப்படி தான் இருந்திருப்பாங்க. உங்களை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது, உங்ககிட்ட பேசாமல் அவங்களால இருக்க முடியாது. ஓகே, அண்ட் they want to meet you. ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக பேசிக்கல, ரொம்ப நாளாக மீட் பண்ணல, ரைட்? ஸோ டே போக போக, டே பை டே உங்களை பார்க்க முடியாமல், உங்ககிட்ட பேச முடியாமல் இந்த பர்சனால் இருக்க முடியல. என்னால் 2 மினிட்ஸ் கூட பேசாமல் இருக்க முடியாது, 1 மினிட் கூட பேசாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் இவங்க. மேபி நீங்களாக கூட இருக்கலாம் இந்த எனர்ஜி. a very romantic person. they are admiring you. இந்த பர்சனோட கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த எர்த், ஓகே, இந்த வேர்ல்டில் நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு பர்சன். அவங்க மீட் பண்ணதுலேயே நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் ஒன். சீரியஸ்லி அவங்க நிறைய பேர் அவங்க லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த பர்சனை வந்து சீட் பண்ணியிருப்பாங்க, பிட்ரேல் பண்ணியிருப்பாங்க. யாருமே இந்த பர்சனுக்கு வந்து லாயலாக இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை. அவங்களை நீங்கள் சீட் பண்ணல, பிட்ரேல் பண்ணல. அண்ட் தென் இந்த பர்சனுக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க மீட் பண்ண பர்சன் எல்லாமே இப்படி இருந்திருக்காங்க. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தான் பெஸ்ட், நீங்கள் தான் அவங்க வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் இந்த பர்சனுக்கு இருக்குது. ஓகே, சம்திங் ஜஸ்டிஸ் இங்கே பார்க்க முடியுது. ஒன் பர்சன் ஆஸ்கிங் ஜஸ்டிஸ். யூ ஆர் அ ஸ்கார்பியோ. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது, ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே பார்க்க முடியுது. இன்வால்வ் ஆயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுமே இந்த கனெக்ஷனில். தே புட் யூ இன் அ ஃப்ரெண்ட் ஜோன். ஓகே, இந்த பர்சன் வந்து இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை, என்னால் உன்னை கஷ்டப்படுத்த முடியல, பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். யூ கெட் ஆங்க்ரி. எப்படி என்ன ஃப்ரெண்டாக இருக்கலாம் சொல்லலாம், நான் அவனோட ஃப்ரெண்டா, அந்த மாதிரி யூ கெட் ஆங்க்ரி அண்ட் நீங்கள் ஃபைட் பண்ணிப்பீங்க இந்த பர்சன் கிட்ட. ஸோ இந்த பர்சன் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, தே ரியலி வாண்ட் டு பி வித் யூ. ஓகே, உங்களை விட்டு அவங்களால போக முடியல. இப்போது இவங்களால கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ உங்களை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறாங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நான் எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும், எதுக்கு என்ன ஃப்ரெண்டாக பார்க்குற. மேபி ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸாக இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க, குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க, அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். ஆஃப்டர் தட் கப்புள்ஸ், லவ்வர்ஸ். திஸ் பர்சன் குட் பி ஸ்டில் ஃப்ரெண்ட் வித் தேர் எக்ஸ். மேபி தேர் எக்ஸ் கம் பேக். ஃப்ரெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது, அண்ட் தென் எக்ஸோட இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பர்சன் இன்வால்மெண்ட் பார்க்க முடியுது. இந்த பர்சன் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. ஸோ யாரை சூஸ் பண்ணுறது இந்த பர்சனுக்கு தெரியல. ஓகே, அண்ட் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லையும் இந்த பர்சன் வந்து சீரியஸாக இருந்திருப்பாங்க. ஓகே, அண்ட் அந்த பர்சன் சீட் பண்ணியிருக்கலாம். அகெயின் இந்த பர்சன் இவங்க லைஃப்பில் வராங்க, அண்ட் கரண்ட் பார்ட்னர் நீங்களும் இருக்கீங்க. இந்த பர்சனால் வந்து டிசைட் பண்ண முடியல. ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்காக தான் இருக்கீங்க, உங்கள் எனர்ஜியுமே ஸ்ட்ரக்காக தான் இருக்குது. ஓகே, யூ ஃபீல் லைக் இட்ஸ் ஒன் சைடட். ஓகே, இட்ஸ் ஒன் சைடட். நம்ம மட்டும்தான் எஃபர்ட்ஸ் போடுறோம், நம்ம மட்டும்தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த பர்சன் சைட்லேருந்து எதுவுமே இல்லை. அவங்க என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டுறாங்க. வேறு ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் வந்த உடனே என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நான் எதுக்கு எஃபர்ட்ஸ் போடணும்,
என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்காக. ஸோ நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஐம் ஸ்ட்ரக். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பட் உங்களால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியல. ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியல. பட் இந்த பர்சனை திங்க் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியல. லவ் பண்ணாமல் இருக்க முடியல. பட் ஸ்டில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் நான் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண மாட்டேன், அவங்களே வரட்டும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க. I think you could be watching a lot of tarot reading for this person, astrology. And then நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு ரிலீஜியஸாக இருக்கலாம், வேறு வேறு கேஸ்ட், வேறு வேறு கம்யூனிட்டி. ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸே பண்ண மாட்டாங்க அவங்க ஃபீலிங்ஸை. ஸோ உங்கள் மேலே இவங்களுக்கு நிறையவே லவ் இருக்குது. அது அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பிகாஸ் இந்த பர்சனோட கேரக்டரே அப்படி தான். அவ்வளோவா எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன் கிடையாது இவங்க. ஓகே, அண்ட் இவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. பட் உங்களுக்கு அது வேணும். உங்களுக்கு இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், நிறைய லவ் பண்ணணும், ரொமான்டிக்காக இருக்கணும், அந்த மாதிரி தான் உங்களோட தாட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, பட் இந்த பர்சன் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, எக்ஸ்ப்ரெஸே பண்ண மாட்டாங்க. பட் இந்த பர்சனுக்கு நிறைய லவ் இருக்குது உங்கள் மேலே. உங்களை விட இந்த பர்சனுக்கு தான் நிறைய லவ் பார்க்க முடியுது உங்கள் மேலே. பட் எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த பர்சன் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருக்கணும், அண்ட் தென் சினிமாட்டிக்காக இருக்கணும், லவ்வபிளாக இருக்கணும், எப்போவுமே என் மேலே லவ் நிறைய ஷோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எப்போவுமே இவங்க வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, பட் இந்த பர்சன் அப்படி கிடையாது. வெரி கமிட்டட் பர்சன். ஆக்சுவலி நீங்கள் ரெண்டு பேரும் ஆப்போசிட் கேரக்டர்ஸ். ஓகே, இவங்க எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, நீங்கள் ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவ். நீங்கள் எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. பட் இவங்க வந்து அதை மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஷை பர்சன், இன்ட்ரோவர்ட். நீங்கள் ரெண்டு பேரும் கிளியராக கம்யூனிகேட் பண்ணலை. அண்ட் தென் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த ஹைட் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் அவங்களும் ஹைட் பண்ணுறாங்க, நீங்களும் ஹைட் பண்ணுறீங்க. உங்கள் ரெண்டு பேர்னால கிளியராக கம்யூனிகேட் பண்ணவே முடியல. த்ரோட் சக்ரா பிளாக்ல இருக்குது. கம்யூனிகேட் பண்ண சான்ஸ் கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்க முடியல. அது வந்து சக்ஸஸ் ஆக மாட்டுது, ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. ஒன்லி ஹை கான்டாக்ட் ஹேப்பனிங். யூனோ வாட், நீங்கள் ரெண்டு பேருமே சேசர் தான். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சீக்ரெட்டாக இந்த பர்சன் வந்து உங்களை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வை மீன்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது அண்ட் ஒன் சைடட். ஓகே, ஒன் சைடடாக உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்குறாங்க. ரைட், நீங்கள் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. நீங்கள் மட்டும்தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அவங்க எடுக்கலை. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் தானே கொடுக்குறாங்க. பட் இந்த பர்சன் அப்படி கிடையாது. இந்த பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்காக எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்க மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் இப்போவுமே இந்த பர்சன் இப்படி தான் இருக்காங்க, உங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க சேவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சீக்ரெட்டாக வந்து உங்களை சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்ரெட்டாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இது உங்களுக்கே தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களை விட இந்த பர்சனுக்கு தான் நிறைய லவ் இருக்குன்னு. பட் ஏன் இவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டுறாங்க? வை மீன்ஸ், இந்த பர்சனுக்கு வந்து அவ்வளோவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, அதனால இந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ஷெல்லை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், நம்ம பர்சன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வரும், லவ் இருக்காது, ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், அந்த மாதிரி இந்த பர்சனோட தாட்ஸ் வருது. ஓகே, ஸோ உங்களுக்காக இவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும்னு அந்த ஷெல்லை விட்டு வெளியே வராங்க. பிகாஸ் இந்த பர்சன் அந்த மாதிரி டைப் இல்லை, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இந்த பர்சனோட எனர்ஜி அண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா,
அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அண்ட் அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஓகே, பர்ஸ்ட் அவுட் ஆகுது, கண்ட்ரோலே பண்ண முடியல. பர்சனும் உங்களுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் தான் இந்த பர்சனுக்கு இப்போ இருக்குது. ஓகே, அண்ட் இந்த பர்சனுக்கு ப்ராப்ளமே வந்து அவங்களோட ஓன் செல்ஃப் தான். ஓகே, ஓன் செல்ஃப் அண்ட் தேர்ட் பர்சன். ஆக்சுவலி உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம், ஏன் இந்த பர்சன் வந்து லவ்வே வந்து ஷோ பண்ண மாட்டாங்க, நம்ம மேலே லவ் இல்லையா? அந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, பட் ஏன் இந்த பர்சன் ஷோ ஆஃப் பண்ணலன்னா, இவங்க எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ஷோ ஆஃப் பண்ணலை. இவங்க உங்ககிட்ட எப்பயாச்சும் தான் பேசுவாங்க, ரைட்? எப்பயாச்சும் தான் பேசுவாங்க, எப்போவுமே பேச மாட்டாங்க, எப்போவுமே மீட் பண்ண மாட்டீங்க, எப்பயாச்சும். பட் குட் மெமரிஸ் பார்க்க முடியுது, பியூட்டிஃபுல் மெமரிஸ் இயர். ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க லவ், அவங்க உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறது, உங்களை சேஸ் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வெரி வெரி டிஃபிகல்ட் பர்சன். இந்த பர்சனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸ்டபான் பர்சன். ஆக்சுவலி இந்த பர்சன் பார்க்குறப்போ எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது, ஃபீலிங்ஸும் இருக்காது. அந்த மாதிரி தான் காட்டிப்பாங்க. எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு லவ் இல்லை, ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் அந்த பர்சன் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, பட் இன்சைட் ஆஃப் ஹார்ட்டில் வந்து அப்படி இல்லை. தெர் இஸ் a lot of love. They are desiring you, admiring you. பவுண்ட்ரிஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் இவங்களே வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து செட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களே ஒரு விஷயத்த வந்து அசியூம் பண்ணிக்கிறாங்க, இதுதான் கரெக்ட். திஸ் பர்சன் இஸ் நாட் மேக்கிங் அ டிசிஷன், லேக் ஆஃப் டிசிஷன். ஸோ ஒரு டிசிஷனே அவங்களால எடுக்க முடியல, ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. எதுக்கு டிசைட் பண்ணணும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. இப்போது எதுவுமே வேண்டாம், இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம், இப்போது எது மேலேயும் நம்ம வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். நோ, தெர் இஸ் நத்திங் டு ஹேண்டில் இட். ஆக்சுவலி இதுதான் ப்ராப்ளம். இந்த பர்சன் டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். உங்களுக்கு கிளியராக ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, கிளியராக ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான் பார்க்க முடியுது. I'm seeing you controlling your feelings, pain, suffering. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பர்சனோட சைலன்ஸ் பார்த்து. இவங்க இதுக்கப்புறம் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்க, நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க உங்களோட பெயினை. I think you are trying to move on and control your feelings, but you can't. But you wanted to move forward in this relationship. ஸோ இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்காங்க, கிளியர் மைண்ட் செட். ஓகே, தெர் நோ அகெயின் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுவீங்க, அகெயின் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுவீங்க, அகெயின் நீங்கள் அந்த 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்கன்னு இந்த பர்சனுக்கு தெரியும். ஓகே, தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக ஸ்டெப்போனாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் இன்னும் ஃபேட் ஆகலை, இந்த கனெக்ஷனில் ஒரு ஹோப் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த கனெக்ஷனை விட்டு மூவ் ஆன் பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டில் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த பர்சன் மேலே லவ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த பர்சனுக்கு தெரியும். இந்த ஒரு கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு நார்மலாக தெரியல, ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு சோல் ஃபீல் இந்த பர்சனுக்கு கிடைக்குது. ஓகே, மேபி 7 born, number 2, number 9, number 14 and 6, 4, 1, 5 and then different opinions பார்க்க முடியுது. உங்கள் ஒப்பீனியன் வேறு, இந்த பர்சனோட ஒப்பீனியன் வேறு. அதனால கூட ஒரு செப்பரேஷன், ஒரு பிரேக்கப். அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் வந்து டிசிஷன் எடுக்க முடியல. ஆக்சுவலி இந்த பர்சனும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வெளியே வரணும்னு. பட் கம்ப்ளீட்டாக இந்த பர்சனால் வர முடியல. சம்திங் பிளாக்கிங் தெம். நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும்.
நீங்கள் 2 பேரும் எப்போ பேசினாலுமே வந்து ப்ராப்ளம் தான் வருது. நீங்கள் எப்போ கம்யூனிகேட் பண்ணாலுமே ப்ராப்ளம் தான் வருது. பிகாஸ் உங்கள் மேலே தான் இந்த பர்சனுக்கு வந்து அதிகமான ஒரு லவ் இருக்குது. ஓகே, அண்ட் உங்களை தவிர வேறு யார் மேலேயும் இந்த மாதிரி ஒரு லவ் இந்த பர்சன் வந்து ஷோ ஆஃப் பண்ணதில்லை. ஆக்சுவலி உங்ககிட்டே இவங்க ஷோ ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இன்சைட் ஆஃப் ஹார்ட்டில் வந்து இந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் இப்படி தான் இருக்குது. எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுப்பாங்க. இவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஒரு ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. ஓகே, பட் யூ ஆர் தி ஒன். நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல் இவங்களுக்கு. உங்கள் மேலே இருக்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங், யூனிக், அன்கண்டிஷனல் லவ். இவங்க நைட் டைமில் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இவங்க நைட் டைமில் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் தாட்ஸ் நைட் டைமில் தான் இந்த பர்சனுக்கு ரொம்ப அதிகமாக வருது. ஓகே, அண்ட் டே டைமில் அவங்க கேஷுவலாக சில்லாக அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபீலிங்ஸ் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. டே டைமில் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நைட் டைமில் தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்ககிட்ட வந்து பேசணுன்னு அவங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது, டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. உங்கள் மெமரிஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. உங்களோட ஓல்டு மெமரிஸ் தான் நினச்சிட்ருக்காங்க நைட் டைம்ஸில், குட் மெமரிஸ். ஓகே, அதை நினச்சிட்டே இருக்காங்க. ஸ்லீப்லெஸ் நைட் பார்க்க முடியுது. 12 AM, 3 AM, 4 AM. அண்ட் சின்ன சின்ன உங்களோட சைல்டிஷ்னஸ், க்யூட்னஸ், இது எல்லாமே இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. உங்களோட மெமரிஸை வந்து அகெயின் வந்து திங்க் பண்ணுறது, ரிமெம்பர் பண்ணுறது, உங்களை பற்றி நினைக்கிறது, உங்கள் மெமரிஸ் பற்றி நினைக்கிறது, அது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூ ஆர் தி ஒன். அண்ட் உங்கள் ஃபோட்டோஸே அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபோட்டோஸே பார்த்துட்ருக்காங்க. உங்களை பார்க்காம இவங்களால் இருக்கவே முடியல. இந்த பர்சனுக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, அண்ட் எக்ஸ் ரிட்டர்ன் ஆனதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பர்சனுக்கு இன்னும் அது சேஞ்ச் ஆகலை. இந்த பர்சன் அதுலேருந்து இன்னும் ஓவர் கம் ஆகலை. ஒன்ஸ் இந்த பர்சன் அதை வந்து ஓவர் கம் ஆகிட்டாங்கன்னா இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஐ எம் சாரி, ஸோ அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஆக்டிங். இந்த பர்சன் சைட்லேருந்து பார்க்குறது ஜஸ்ட் ஆக்டிங். ஸோ ரியலாக இந்த பர்சன் அப்படி கிடையாது. வெரி சாஃப்ட் ஹார்ட்டட், வெரி லவ்விங் பர்சன், யூனோ, வெரி வெரி லவ்விங். இந்த பர்சனோட கரண்ட் தாட்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், எப்படியாச்சும் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் தான் வெயிட் பண்ணுறாங்க. பட் கூலாக வெயிட் பண்ணலை. வெளியே வந்து கூலாக சில்லாக அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் இன்சைட் ஆஃப் ஹார்ட்டில் அந்த மாதிரி கிடையாது. தேர் ஆர் dying டு டாக் டு யூ. They want to be with you. They want a reconciliation. They want to meet you. You know, they want a romance with you. So, control பண்ண முடியல. அண்ட் தென் அவங்க லைஃப்பில் இருக்கிறது வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க லைஃப்பில் போயிட்டுருக்க ப்ராப்ளம்ஸ், அந்த பிளாக்கேஜஸ் வந்து பிரேக் பண்ண முடியல. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த பர்சனால் கண்டுபிடிக்க முடியல. பாட்டம் ஆஃப் த டெக், த சன். சூன் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நடக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் தென் நிறைய பேர் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறீங்க ஜென்ரல் ரீடிங்கு. ஸோ பர்சனலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா? And okay, take care, bye bye.